மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பில் வரலாறு பாடத்தில் அலகு 7 இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் என்ற பாடத்தை இந்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடத்தினுடைய கடந்த கால நிகழ்வுகளை நாம் பார்த்துக்கிட்டு இந்த பாடத்துக்கு உள்ள போனால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் மாணவர்களே. ஆகையால் இந்த பாடத்தினுடைய தலைப்பை நாம் ஃபஸ்ட்டு வரிசையாக பார்த்துக்க தெரிந்து கொள்வது மிக அவசியம். இந்த பாடத்தினுடைய நோக்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இராணுவமும் போரில் அச்சு நாடுகளோடு இந்திய தேசிய இராணுவம், இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, ராயல் இந்திய கடற்படை கழகம், ராஜாஜி திட்டம், வேவல் திட்டம், அமைச்சரவை தூதுக்குழு, மவுண்ட் பேட்டன் திட்டம், இப்படி பல தலைப்புகளில் பல பொருள்களில் இந்த பாடத்தினுடைய உள் கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியம். கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தின் கீழ் இந்தியா, ஆங்கிலேயர் கீழ் இந்தியா, ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு 1613 காலகட்டத்தில் உள்ளே நுழைந்து வியாபாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 850 ஆண்டு காலம் நம்மளை அடிமைப்படுத்தினார்கள். மிதவாதிகள் போராடினார்கள், தீவிர தேசியவாதிகள் போராடினார்கள், இந்திய தேசிய இராணுவம் போராடியது, புரட்சிகர தேசியவாதிகள் போராடினார்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், முஸ்லீம் லீக், இந்திய மாணவர் சங்கம், இப்படி பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு கட்சிகள், பல்வேறு சமூக மக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு காலகட்டங்களில் போராடியிருக்கிறார். இந்திய மிதவாதிகள் என்றால் இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் தாதாபாய் நவ்ரோஜ், பெரோசா மேத்தா, சுரேந்திரா பானர்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலே. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் போராடிய இந்திய தேசிய தீவிரவாதிகள் பாலகங்கா திலகர், அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்களாக நாம் பார்த்திருப்போம், தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டை சார்ந்த மிதவாதிகள் யார்? தமிழ்நாட்டை சார்ந்த பாலகங்காதர திலகரை ஆதரித்த தலைவர்கள் யார்? தமிழ்நாட்டை சார்ந்த தீவிர தேசியவாதிகள் யார்? வாவு சிதம்பரனாரை சொல்லலாம், சுப்பிரமணிய பாரதியாரை சொல்லலாம், வாஞ்சிநாதனை சொல்லலாம், பசும்பொன் முத்துராமலிங்கரை சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த மிதவாத தலைவர்கள் யார்? கோபாலகிருஷ்ண வழிவந்த, காந்திய வழிவந்த தமிழக தலைவர்கள் யார்? திருப்பூர் குமரனை சொல்லலாம், சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை சொல்லலாம், தந்தை பெரியார் அவர்களை சொல்லலாம், காமராஜரை சொல்லலாம், ராஜாஜி சொல்லலாம். இப்படி பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு இடங்களில், பல்வேறு நிகழ்வுகளில் இந்திய போராட்டம் அணிவகுத்து செல்கின்றது, அழைத்து செல்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்க வேளையில் 2ஆம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் நடக்கிறது, சிங்கப்பூரில் நடக்கிறது, ஜப்பானில் நடக்கிறது. ஒரு பக்கம் நேச நாடுகள், இன்னொரு பக்கம் அச்சு நாடுகள். நேச நாடுகள்னா என்ன, அச்சு நாடுகள் என்றால் என்ன? நேச நாடுகள் என்றால் என்ன, அச்சு நாடுகள் என்றால் என்ன? ஜெர்மனி தலைமையிலான நாடுகள் அச்சு நாடுகள். ஜெர்மனி தலைமையிலான அச்சு நாடுகள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை, ஆங்கில ஏகாதிபத்தியத்தை, இங்கிலாந்து தலைமையிலான அணியை எதிர்க்கின்ற ஒரு அணி. இந்த பக்கம் நாம பார்க்க போனா நேச நாடுகள் என்பது இங்கிலாந்து தலைமையிலான ஒரு அணி. இங்கிலாந்து தலைமையிலான அணி ஜெர்மனி எதிர்க்கின்றது, இத்தாலி எதிர்க்கின்றது, ஜப்பானை எதிர்க்கின்றது. ஜெர்மனினா அவங்களுக்கு யாரு? ஹிட்லர் தான் ஞாபகம். ஹிட்லர் என்ன சொன்னார்? ஜெர்மனி ஜெர்மனியர்களுக்கே அப்படின்னு சொன்னார். இத்தாலி முசோலினி என்ன சொன்னார்? இத்தாலி இத்தாலியர்களுக்கே என்று சொன்னார். இப்படி ஒரு பக்கம்
பக்கம் நேச நாடுகளாகவும் இன்னொரு பக்கம் அச்சு நாடுகளாகவும் செயல்பட்டு போரிட்டு வரும் வேளையில் இந்தியாவில் இரண்டாம் உலக போரில் இந்திய தலைவர் கலந்து கொண்டாங்களா? இந்திய தேசிய ராணுவம் கலந்து கொண்டதா? இந்திய தேசிய ராணுவம் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றதா? அப்படி என்று பார்க்கும்போது நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை கலந்து ஆலோசிக்காமல் இந்திய பிரிட்டிஷ் இராணுவத்தை இரண்டாம் உலக போரில் ஈடுபடுத்திய இங்கிலாந்து பிரதமர் நிவில் சாம்பர்லைன், இந்திய வைஸ்ராய் லின்லித்கோ பிரபு அவர்கள். ஆக இந்திய பிரிட்டிஷ் இராணுவத்தை காந்தியடிகளுடைய ஆலோசனை இல்லாமல், மற்ற தலைவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் இரண்டாம் உலக போரில் இந்தியர்களை கலந்து கொள்வதை எதிர்த்து காந்தியடிகள் புதிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறார். இந்த பக்கம் நேதா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார்? அச்சு நாடுகளோடு சேர்ந்தாதான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் சொல்லி நேதா சுபாஷ் சந்திர போஸ் சிந்தனையில் கொண்டு வருகிறார். காந்தியடிகள் என்ன நினைக்கிறார்? அச்சு நாடுகளோடும் சேராமல், நேச நாடுகளும் சேராமல் நாம நடுநிலையோடு இருந்து ஆங்கிலேயரை விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி காந்தி ஏற்றுகிறார். ஆக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு உட்பட்ட சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற இடங்களில் ஜப்பான் படை வீரர்களும் நேச நாடு படை வீரர்களும் பிரிட்டிஷ் இந்திய ராணுவம் சேர்ந்து போரிட்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேச நாடுகள் சண்டையிலும் அச்சு நாடுகளுடைய சண்டையிலும் ஜப்பானிடம் சிங்கப்பூர் வீழ்ந்தது. சிங்கப்பூர் யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறது? பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கீழ் சிங்கப்பூர், பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கீழ் இலங்கை, பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கீழ் இந்தியா. ஆக பிரிட்டிஷ் நிர்வாகத்தில் கீழ் இருந்த சிங்கப்பூரை ஜப்பான் கைப்பற்றியது. நேச நாடுகள்லாம் மிகப்பெரிய ஒரு பயத்தில், அச்சத்தில் இருக்கிறார்கள். நேச நாடுகளை எதிர்த்து அச்சு நாடுகள் பல இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள், பல இடங்களில் வெற்றியை குவிக்கிறார்கள். இந்தியாவில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரு வழியில் அச்சம் கொள்கிறார்கள். அப்ப நேச நாடுகள் பக்கம் இருந்தால் இந்தியா சுதந்திரம் கிடைக்கும் சொல்லி நேதா சுபாஷ் சந்திர போஸ் சிந்தனையை கொண்டு வராரு, அரைக்கோவல் விடுக்கிறார். ஆக அச்சு நாடுகள் பக்கம் நாம போகலாம் அப்படின்னு சொல்லி நேதா சுபாஷ் சந்திர போஸ் நினைக்கிறார். இந்த நேரத்தில் ஜப்பான் 1945ஆம் ஆண்டு சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டவுடன் இந்தியாவுடைய பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரிகள் அங்கிருந்து சிங்கப்பூரிலிருந்து வெளியேறுகிறார்கள். பிரிட்டிஷ் இந்திய இராணுவ அதிகாரி வெளியேறுகிறார்கள். சிங்கப்பூரை ஜப்பான் கைப்பற்றி கொண்டது, நாம இனிமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. சில தலைவர்கள் மட்டுமே சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இருக்கிறார். அந்த தலைவர் நாம பார்க்க போனால் கேப்டன் மோகன் சிங் என்ற ஒரு ராணுவ வீரரை நாம் பார்க்க வேண்டும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ராணுவம் சேர்ந்த ஒரே இந்திய வீரர் கேப்டன் மோகன் சிங் ஜெர்மனியுடைய ஆதரவில், ஜப்பானுடைய ஆதரவில் ஆங்கிலேய அரசை எதிர்க்க இந்திய வீரர்களை ஒன்றி திரட்டினார். இந்திய பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களையும் இந்திய ராணுவத்தை ஒன்று செலுத்தி பலப்படுத்தினார் கேப்டன் மோகன் சிங் அவர்கள். கிட்டத்தட்ட 45,000 இந்திய வீரர்களை ஆங்கில அரசுக்கு எதிர்ப்பாகவும் அச்சு நாடுகளுக்கு ஆதரவாகவும் ஒன்று திரட்டி இந்தியாவுடைய சுதந்திர வேகத்தை தட்டி எழுப்புகிறார் கேப்டன் மோகன் சிங் அவர்கள். இன்னொரு நிகழ்வில் நேதா சுபாஷ் சந்திர போஸ் என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வருவது, வங்காளத்தில் பிறந்தவர், இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர், வெற்றி பெற்று ஆங்கிலேய அரசு நிர்வாகத்தில் வேலை பார்த்து பணிபுரிந்தவர். தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபடுகிறார். அப்படி போராடும் போது அச்சு நாடுகளுடைய தலைவர்களை ஆதரவு பெற்றாதான் நாம சுதந்திரம் பெற முடியும் சொல்லி நேதா சுபாஷ் சந்திர போஸ் இந்திய மக்களிடையே, இளைஞர்களிடையே எழுச்சி உரையாற்றுகிறார். ஜெய்ஹிந்த் சொல்றார், டெல்லியை நோக்கி செல்லுங்கிறார், எனக்கு ரத்தத்தை அழியுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். இப்படி நேதா சுபாஷ் சந்திரனுடைய எழுச்சி உரை பேச்சு இந்திய இளைஞர்களையும் இந்திய தேசிய இராணுவத்தையும் பிரிட்டிஷ் கீழ் இருந்த இராணுவ வீரர்களையும் நேதா சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் அடிதிரட்ட ஆரம்பித்தது. ஆகையால் இப்படி நேதா சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கில அரசுக்கு எதிர்ப்பாகவும் இந்திய விடுதலைக்காகவும் போராடும் வகையில் நேதா சுபாஷ் சந்திர போஸை 1940 ஜூலை 3 கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட நேதா சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்காவலில் வைக்கப்படுகிறார்.
வீட்டுக்காவில் வைக்கப்பட்ட நேதா சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்து தப்பித்து ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி போன்ற அச்சு நாடுகளுடைய தலைவர்களை, ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தலைவர்களை இந்திய சுதந்திரம் வேண்டி சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போதுதான் அவர் ஜெர்மனி போகிறார், சிங்கப்பூர் செல்லுகிறார், ஜப்பான் செல்லுகிறார். சென்று அங்க இந்திய தேசிய இராணுவத்தை புதுசாக உருவாக்குகிறார். அல்லது சிங்கப்பூரில் இருந்த ராஜ்பிகார் கோஷ் அவர்களோடு விடுதலை கழகத்தை இணைந்து பணியாற்றி அங்க புதிய இந்திய தேசிய இராணுவ வீரர்களை சேர்த்து புதுசாக இந்திய இராணுவத்தை பலப்படுத்தி உருவாக்கி அதை செம்மை தீட்டி ஆங்கில அரசுக்கு எதிர்ப்பாக சிம்ம சொப்பனமாக நேதா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் திகழ்கிறார். ஜெர்மனியோடைய ஆதரவு பெற்றார், இத்தாலியோடைய ஆதரவு பெற்றார், ஜப்பானுடைய ஆதரவு பெற்றார். பெற்று சிங்கப்பூரில் சுதந்திர அரசை ஏற்படுத்துகிறார். இந்தியாவுடைய தற்காலிக சுதந்திர அரசை ஏற்படுத்துகிறார் நேதா சுபாஷ் சந்திர போஸ். அப்படி ஏற்படுத்தும் போதுதான் அங்கிருந்து காந்திக்கு அறைகூவல் கொடுக்கிறார். இந்தியாவின் தேச தந்தையே, இந்தியாவின் அப்பாவே, எங்கள் போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டி வானொலி மூலம் உரை நிகழ்த்தினார் நேதா சுபாஷ் சந்திர போஸ். வானொலி உரை நிகழ்த்தும் போது கிட்டத்தட்ட 1943 அவர் உரை நிறுத்தும் போது கிட்டத்தட்ட 44, 45 இரண்டாம் உலகப் போர் முடியும் தருவாயில் 1945 ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள், நேச நாடுகள் சரணடைந்து விட்டது. இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்தி சென்ற நேதா சுபாஷ் சந்திர போஸ் பாங்காக்கிலிருந்து டோக்கியோவுக்கு போகும் வழியில் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. இறந்தாரா, உயிரோடு இருக்கிறாரா, என்ன ஆனார் என்று. ஜப்பான் சரணடைந்து விட்டது, ஜெர்மனி சரணடைந்து விட்டது, இத்தாலி சரணடைந்து விட்டது. இந்த 3 நாடுகளின் ஆதரவு பெற்று இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட நேதா சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. பாங்காக்கிலிருந்து டோக்கியோ செல்லும் வழியில் இறந்ததாக நம்பப்படுகிறது, இறந்ததாக சொல்லப்படுகிறது. இறந்ததோ இது உறுதி செய்யப்படவில்லை. ஆக நம்ம இந்திய இளைஞர்களுக்கு நேதா சுபாஷ் சந்திர போஸுடைய உழைப்பு, தியாகம், அவருடைய பேச்சு, கருத்துக்கள் இந்தியாவுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. இப்படி செல்லிருக்கிற இந்திய தேசிய இராணுவத்தின் கீழ் நேதா சுபாஷ் சந்திர கீழ் பணிபுரிந்த மற்ற தலைவர்களை 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடனே இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களையும், அனைத்து தொண்டர்களையும் ஆங்கில அரசு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு கைது செய்தது. இந்திய தேசிய இராணுவத்தின் கீழ் இருந்த மிகப்பெரிய அதிகாரிகளான ராணுவ உயர் அதிகாரிகளான ஷா நவாஸ் கான், பி.கே. ஷகல், ஜி.எஸ். தில்லான் போன்ற இந்திய இராணுவ தலைவர்கள் கைது செய்தார்கள். கைது செய்தியில் டெல்லி சிறையில் வைத்து விசாரணை நடத்துகிறார்கள். கடுமையான தண்டனை கொடுக்கிறார்கள். சிறையில் இருக்கின்ற தலைவர்களுக்கு ஆதரவாக வாதாடுவதற்காக பல வழக்கறிஞர்கள் முன் வருகிறார்கள். பல வழக்கறிஞர்கள் முன் வந்தாலும் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த சிறையில் சென்ற இராணுவ அதிகாரிகளுக்கு வாதாட தன்னுடைய ரொம்ப காலமா வாதாடாமல் இருந்த அந்த பணியை, வழக்கறிஞர் பணியை அங்கே கற்பங்கி அணிந்து கொண்டு இந்திய இராணுவ அதிகாரிகளுக்கு ஆதரவாக வாதாடுகிறார். சிறையில் இருக்கின்ற இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக வாதாடுகிறார் நேரு அவர்கள். ஒரு பக்கம் இந்தியாவில் பொதுமக்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள். சிறையில் இருக்கின்ற எங்களுடைய இந்திய தேசிய இராணுவ தலைவர்கள் விடுதலை செய். ரயில்வே ஊழியர்கள், ஜவுளிக்கடை தொழிலாளர்கள், கடை வியாபாரிகள், இந்திய இராணுவ வீரர்கள், இப்படி பல்வேறு சங்கங்கள், அமைப்புகள் இந்திய இராணுவ தலைவர்கள் சிறையில் இருப்பதை அறிந்து அவர்களுக்காக பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்குகிறார்கள். தலைவர்கள் வாதாடுகிறார்கள், தலைவர்கள் போராடுகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக 1946 ஜனவரி 6 கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கின்ற இந்திய உயர் இராணுவதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். உயர் இராணுவதிகள் விடுதலை செய்யப்படுவதற்கு காரணம் காங்கிரசுடைய அழுத்தம், காங்கிரஸ் தலைவருடைய அழுத்தம், முஸ்லிம் லீக்குடைய அழுத்தம், இந்திய தேசிய இராணுவ தலைவருடைய அழுத்தம், இந்திய மாணவருடைய அழுத்தம், கடை வியாபாரிகள் அழுத்தம், இப்படி பல்வேறு அமைப்புகள் அழுத்தம் காரணமாக இந்திய இராணுவ உயர் அதிகாரிகள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த விடுதலை இந்திய மக்களிடையே புதிய உத்வேகத்தை கொடுத்தது. போராட்டம் வெற்றி பெறும், போராட்டம் அது உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு. அடுத்தபடியாக ராயல் இந்திய கப்பல் படைக்கழகம்.
இந்திய சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ அமைப்புகள் போராடியதை நாம் கண்டோம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ அமைப்புகள் போராடியது. இந்தியாவில் முப்படை கேள்விப்பட்டிருப்பீங்க: விமானப்படை, தரைப்படை, கப்பல் படை. இந்திய தரைப்படையில் ராயல் இந்திய கடற்படைன்னு ஒரு கப்பல் இருந்தது. இந்த கப்பல் ஆங்கிலேய அரசின் கீழ் இருக்கின்ற கப்பல். அதில் பணிபுரிந்த மாலுமிகள் ஏராளம். கிட்டத்தட்ட 78,000 80,000 மாலுமிகள் இருக்கிறார்கள். ஆங்கிலேய அரசின் கீழ் இந்திய மாலுமிகள். ஆங்கில அரசின் கீழ் இந்திய மாலுமிகள். ஆங்கில அரசு கீழ் இருந்த இந்திய மாலுமிகள் ஒரு பக்கம் காந்திய போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். இந்திய மாலுமிகள் ஆங்கில அரசின் கீழ் இருந்த இந்திய மாலுமிகள் போராட்டத்தை கையில் எடுத்த அதில் ஒரு மாலுமியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிசி தத் என்பவர் ஆங்கிலேய கீழ் இருக்கின்ற அந்த கப்பலில், அந்த ஆங்கிலேய கப்பலில் பணிபுரிந்த மாலுமியான பிசி தத் அவர்கள் வெள்ளையனே வெளியேறு என்ற வாசகத்தை எழுதினார். இந்த வாசகம் என்ன எழுதினார்? எழுதிய ஒரு குற்றத்துக்காக அவரை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட பிசி தத்துவுக்கு ஆதரவாக ரயில்வே ஊழியர்கள், ஜவுளிக்கடை ஊழியர்கள், இந்திய தரைப்படை ஊழியர்கள், விமானப்படை ஊழியர்கள், மாலுமிகள் நிறைய பேர் பிசி தத் கைதை எதிர்த்து பிசி தத்துக்கு ஆதரவாகவும் அவரை விடுதலை செய்யக்கூடிய கலகம் பண்ணாங்க. பல ஊர்களில் பம்பாய், கல்கத்தா, பூனே, இப்படி பல இடங்களில் பிசி தத்துக்கு ஆதரவாகவும் விடுதலை செய்யக்கூடிய கலகங்கள் நடைபெற்றது. ஆனால் தான் இது இந்திய ராயல் படை கழகம் என்று சொல்கிறோம். கடைசி வரை பிசி தத்தை விடுதலை செய்ய மறுத்தது இந்த ஆங்கிலேய அரசு. பிசி தத்தை விடுதலை செய்ய மறுத்த இந்த ஆங்கிலேய அரசு எதிர்த்து பொதுமக்கள், வியாபாரிகள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், அமைப்புகள் போராடியது. அதுக்கு அடுத்தபடியாக நாம பார்க்க வேண்டிய தலைப்பு ராஜாஜி திட்டம். இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. தலைவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். சில தலைவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இந்தியாவை இரண்டாக பிரிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் அதிக வாழும் பகுதியை பாகிஸ்தான் என்று பிரிக்க வேண்டும் என்று முஸ்லிம் அல்லது இஸ்லாமிய ஒரு பக்கம் வாழும் பாகிஸ்தான் பகுதியை சார்ந்த இஸ்லாமிய தலைவர்கள் வேண்டுகோள் கொடுத்தார்கள். இதை மையமாக கொண்டு இந்தியாவில் ராஜாஜி அவர்கள், ராஜாஜி என்பது நமக்கு தெரியும், காந்தியினுடைய சீடராக, காந்தியினுடைய பக்கபலமாக இருந்து விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். ராஜாஜி என்றால் அவங்களுக்கு அரசியல் சாணக்கியன் என்று சொல்வார்கள். ஆக இந்த ராஜாஜி கொண்டு வர திட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இறுதி கட்டத்தில் 1945 இரண்டாம் உலக போர் முடிகிறது. 46, 47 இந்தியாவில் ஒரு பகுதியை பாகிஸ்தான் பிரிக்க வேண்டும், ஒரு பகுதியை இந்தியா என்று பிரிக்க வேண்டும். இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய தலைவர்கள் வேண்டுகோள் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ராஜாஜி அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார். இந்தியாவை, குறிப்பாக இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியான பஞ்சாபை பிரித்து அந்த பஞ்சாபில் வாழும் மக்களிடம் வயது வாக்குப்பு நடத்தி பிரிவை உறுதி செய்யலாமா? அப்படி உறுதி செய்யப்பட்டால் அவர்களிடம் நாம வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். பிரிவினை உறுதி செய்யப்பட்டால் இந்திய பாதுகாப்புத்துறை தொலைத்தொடர்பது இரு நாடுகளுடைய பொதுவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ராஜாஜி திட்டம் என்பது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை கொண்டு வருகிறார். அதுக்கு ஒப்புதல் கேட்கிறார். காந்தி இந்த ஒப்புதலை ஒப்புதல் கொடுக்கிறார். ஆனா ஜின்னா அவர்கள் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக ராஜாஜி கொண்டு வர அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை இது இந்தியாவில் வர இஸ்லாமிய தலைவர்கள் ஒரு பக்கம் ஆதரிச்சாலும் ஒரு சில தலைவர்கள் வாக்கெடுப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பிரிவு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் இஸ்லாமிய தலைவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக நாம பார்க்க வேண்டிய தலைப்பு அமைச்சரவை தொகுப்பு. இந்தியா சுதந்திர போர் மிக வேகமாக எடுத்த வேளையில் இந்தியாவில் உலக அளவில் இரண்டாம் உலக போர் முடிந்துவிட்டது. இங்கிலாந்தில் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட்டது. வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு பதிலாக இங்கிலாந்தில் அட்லி என்பவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், இந்தியாவுக்கு புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்த வேண்டும், இந்தியாவில் புதிய அரசியலமைப்பையும் புதிய அரசையும் ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு 3 அமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது. பெதிக் லாரன்ஸ் தலைமையில் அந்த குழு வந்தது. பெதிக் லாரன்ஸ் தலைமையில் வரும்போது இந்தியாவில் இடைக்கால அரசு அமைக்க
இந்தியாவுடைய வைசிராயான வேவல் பொறுப்பு வேண்டுகோள் கொடுத்தார். நேரு விருப்பம் கொண்டார், ராஜாஜி விருப்பம் கொண்டார், சில இஸ்லாமிய தலைவர்கள் விருப்பம் கொள்ளவில்லை. 1945 ஜூன் 15 14 பேர் கொண்ட ஒரு இடைக்கால அரசு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வைஸ்ராய், இந்திய அரசு பிரதிநிதி வேவல் பொறுப்பு வேண்டுகோள் கொடுக்கிறார். சில இஸ்லாமிய தலைவர்கள் இடைக்கால அரசை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். திரும்பியும் 1946 ஆகஸ்ட் 25 12 பேர் கொண்ட ஒரு இடைக்கால அரசு அமைக்கலாம், அதுக்காக ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேவல் அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பும் சரிவர நிறைவேறவில்லை. காங்கிரசும் இஸ்லாமிய அமைப்பான முஸ்லீம் லீக்கும் சில கருத்து வேறுபாடால் தள்ளி போனது. இடைக்கால அரசு அமைவதை முஸ்லீம் லீக் தலைவரான ஜின்னா அவர்கள் ஏற்கவில்லை, ஒப்புதல் கொடுக்கவில்லை. இதையும் மீறி இந்தியாவில் 1946 செப்டம்பர் 2 இடைக்கால அரசு நேரு தலைமையில் அமைக்கப்பட்டது. 12 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை குழு. இடைக்கால அரசின் முதல் பிரதமர் யார்? நேரு அவர்கள். அதில் மௌலானா அபுல் கலாம் மந்திரியா இருக்கிறார், லியாகத் அலி கான் மந்திரியா இருக்கிறார். சில இஸ்லாமிய தலைவருக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. இடைக்கால அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடைக்கால அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்க வேளையில் இடைத்தேர்தல் நடக்கின்றது. காங்கிரசுக்கு 210 இடங்களும் முஸ்லிம் லீக்குக்கு 77 இடங்களும் கொடுக்கப்பட்டது. 210 இடங்களில் காங்கிரஸ் 199 இடங்களில் வெற்றி பெற்றது. 77 இடங்களில் முஸ்லிம் கட்சி 76 இடங்களில் வெற்றி பெற்றது. இதனுடைய விளைவாக ஒரு பக்கம் இடைக்கால அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் இந்தியாவை பிரிக்கணும், இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரசு பாராளுமன்றம் ஒரு குழுவை அனுப்புகிறது, ஒரு தலைவரை அனுப்புகிறது. அவர்தான் மவுண்ட் பேட்டன் தலைமையில் ஒரு குழு இந்தியாவுக்கு வந்தது. அந்த மவுண்ட் பேட்டன் அவர்கள் இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராய்னு சொல்லலாம், கடைசி கவர்னர் ஜெனரல் சொல்லலாம். அவர் இந்தியாவை பிரிப்பதற்கு இங்கிலாந்துடைய பிரதமர் அட்டிலுடைய ஒப்புதலோடு இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராய் அவர்தான், கடைசி அரசு பிரதிநிதி அவர்தான். இந்தியாவுடைய மேற்கு பகுதியான பஞ்சாபை 2ஆக பிரிக்க வேண்டும். இஸ்லாமிய வாழும் அதிக பகுதியான மேற்கு பஞ்சாபை பாகிஸ்தான் கொடுக்கலாம், கிழக்கு பஞ்சாப் இந்தியாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் பொறுப்பு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிறார். அதே போல வங்காளத்தை மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் இந்தியாவுக்கும், கிழக்கு வங்காளம் பாகிஸ்தான். ஆக இந்த இடைக்கால அரசாங்கத்தில் இந்த கொள்கை கொண்டு வந்த மவுண்ட் பேட்டன் பிறப்பு கொண்டு வருகின்ற அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை காங்கிரஸ் செயற்குழு 1947 மே 1 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை காங்கிரஸ் செயற்குழு ஒப்புதல் கொடுக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை காங்கிரஸ் செயற்குழுவில் ஒரு தலைவரான கோவிந்த பல்லம் என்பவர் அவர் தலைமையில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்ற தீர்மானத்தை முழுவாக ஏற்றுக்கொள்கிறார்கள், முழுவாக தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் மட்டும் ஆதரிக்கவில்லை, முஸ்லீம் லீக் கட்சியும் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவை ஒப்புதல் கொடுத்து விட்டார். அந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் போன்றவர்களும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார். ஆக கடைசியாக இந்தியா பாகிஸ்தானுடைய பிரிவினை இந்த திட்டத்தை கொண்டு வந்த இந்திய வைஸ்ராய் யார்? இடைக்கால அமைத்த பிரதமர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்க சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு அமைத்தார் அப்படின்னு நாம பல தலைப்புகளில் பாடத்தை பார்த்தோம். ஆக நாம மீண்டும் பார்க்கும்போது இந்தியாவுடைய சுபாஷ் சந்திர போஸுடைய பங்குகள், இந்திய தேசிய இராணுவத்தினுடைய பங்குகள், கேப்டன் மோகன் சிங் அவர்களுடைய பங்குகள், அச்சு நாடுகளோடு இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள் எப்படி போரிட்டு கைது செய்யப்பட்டார்கள், ஆங்கிலேய அரசோடு கைது செய்யப்பட்ட இராணுவ வீரர்களை நாம விடுதலை செய்வதற்காக எப்படி போராடினோம். அடுத்தபடியாக ராஜாஜி திட்டம் என்ன கொண்டு வந்தார், அந்த ராஜாஜி திட்டத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இந்தியாவை பிரிக்கலாம், இந்தியாவை பிரித்து வாக்கெடுப்பு நடத்தலாம், வாக்குப்பதிவு நடத்தி அந்த முடிவில் இந்தியா பாகிஸ்தான் உறுதி செய்யப்பட்டால் அதை நம்ம ஒப்புதல் பெறுவதற்கு வழிவகை செய்யலாம் என்றெல்லாம் ராஜாஜி அவர்கள் நடவடிக்கையில் இறங்கினார்.
அதுக்கு அடுத்தபடியாக மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள், கடைசியாக இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராய் அரசு பிரதிநிதி என்று சொல்லப்பட்ட மவுண்ட் பேட்டன் பிரபு இங்கிலாந்துடைய அட்லியுடைய ஒப்புதல் பெற்று இந்தியாவை பிரிப்பதற்கு வழிவகை செய்தார். மவுண்ட் பேட்டன் பிரபு கொண்டு வந்த அந்த திட்டத்தை காங்கிரஸ் செயற்குழுவும் முஸ்லீம் லீக் செயற்குழுவும் காங்கிரஸ் தலைவர்களும் முஸ்லீம் லீக் தலைவர்களும் ஒப்புதல் கொடுத்தார்கள். இந்த இரண்டு அமைப்புடைய ஒப்புதல் பெற்று இங்கிலாந்து பாராளுமன்ற ஒப்புதலோட இந்தியா சுதந்திரத்தை அறிவிப்பதற்கு தயார் நிலையில் இருந்தது. இந்திய சுதந்திரத்தை அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் அட்லி அவர்கள், இங்கிலாந்து பிரதமரான அட்லி அவர்கள் இந்திய சுதந்திரத்துக்கு வேண்டிய முழு ஏற்பாடையும் முழு விரிவாக்க திட்டத்தையும் இந்திய பிரதமங்கிற முறையில் தன்னுடைய இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட குழுவின் மூலம் ஏற்பாடு செய்தார். ஆகவே இந்த பாடத்துடைய இறுதி கட்டத்தில் நாம இந்திய சுதந்திர போராட்டத்தில் நேதா சுபாஷ் சந்திர போஸ், கேப்டன் மோகன் சிங் மற்றும் காந்தியடிகள் இவங்களுடைய கடைசி கட்ட போராட்டத்தை நாம் நினைவில் வைத்து மிகப்பெரிய அந்த கருத்துக்களை தலைவருடைய கருத்தாலும் தாக்கத்தாலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறுதியாக மாணவர்களிடம் 2 கேள்வி கேட்கலாம் என்று ஆசைப்படுகிற மாணவர்களே, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை நேதா சுபாஷ் சந்திர போஸ் எந்த நாட்டில் அமைத்தார்? சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை எந்த நாட்டில் அமைத்தார்? சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதா சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் அமைத்தார். மாணவர்களே, இந்த கேள்வியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றொரு கேள்வி, ஆங்கில ஏகாதிபத்தின் கீழ் இடைக்கால அரசு அமைத்த நேரு அவர்கள் இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட நாள், நேரு தலைமையில் இந்தியாவில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட நாள் அப்படி என்று கேள்வி கேட்டால் மாணவர்களாகிய நீங்கள் 1946 செப்டம்பர் 2ஆம் நாள் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த பாடத்தில் நாம் இறுதியாக உங்களுக்கு தெரிந்து கொள்வது, நேதா சுபாஷ் சந்திர போஸ் பங்கு ஒரு பக்கம், இந்திய ராயல் கப்பற்படை பங்கு, இந்திய தேசிய இராணுவத்துடைய பங்கு, ஒட்டுமொத்தவுடைய உழைப்பு, ராயல் கப்பல் படையா இருக்கலாம், இந்திய விமானப்படையா இருக்கலாம், இந்திய காங்கிரஸுடைய இயக்க தலைவர்களா இருக்கலாம், முஸ்லீம் லீக் தலைவருடைய பங்கு, இப்படி பல்வேறு அமைப்புகள் பல்வேறு இயக்கங்களுடைய கருத்துக்கள் போராட்டம் வழியெடுத்து சென்றதால் நாம இந்தியா சுதந்திரம் பெற்று தலை நிமிர வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம மாணவர்களாக தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்ள வேண்டும், மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்கள் தயவு கூர்ந்த இந்த பாடத்தை கவனித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.